ஓம் சாந்தி. முரளி தேதி 29/11/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள். உங்களின் கடமை தபஸ்யா செய்வது. தபஸ்யாவின் மூலம்தான் பூஜைக்குரியவராக ஆவீர்கள். கேள்வி: எந்த ஒரு புருஷார்த்தம் சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவராக ஆக்கிவிடுகிறது? பதில்: ஆத்மாவின் ஜோதியை எழுப்புவதற்கு அல்லது தமோ பிரதான ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கு புருஷார்த்தம் செய்வீர்களானால் சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள். யார் இப்போது கவனக்குறைவாக தவறேதும் செய்துள்ளனரோ அவர்கள் மிகவும் அழுவார்கள். புருஷார்த்தம் செய்து பாஸ் ஆகவில்லை, அதனால் தர்மராஜின் தண்டனைகளை பெற்றார்கள் என்றால் தண்டனை பெறுகின்றவர்கள் பூஜிக்கப்படுவதில்லை. தண்டனை பெறுகின்றவர்களின் முகம் நிமிர்ந்து இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். முதலில் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். முதலில் ஆத்மா, பிறகு ஷரீரம். எங்கெங்கே கண்காட்சி நடைபெறுகிறதோ அல்லது அருங்காட்சியகத்தில், அதாவது மியூசியத்தில், வகுப்பில் முதலில் இந்த எச்சரிக்கை தர வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகள் அமரும் போது ஆத்ம அபிமானி ஆகி அமருவதில்லை. இங்கே அமர்ந்திருக்கும் போது கூட எங்கெங்கோ சிந்தனை செல்கின்றன. சத்சங்கத்தில் எந்த ஒரு சாது முதலிய எவரும் வரவில்லை என்றால் அப்போது அமர்ந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள்? ஏதாவது ஒரு சிந்தனையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். பிறகு சாது வந்துவிட்டால் கதை முதலியவற்றை கேட்கத் தொடங்குகின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் கேட்பதும் சொல்வதும் எல்லாமே செயற்கையானவை என்று பாபா புரிய வைக்கின்றார். இவற்றில் சாரம் எதுவும் கிடையாது. தீபாவளியையும் செயற்கையாக கொண்டாடுகின்றனர். பாபா புரிய வைக்கின்றார், ஞானத்தின் 3வது கண் திறக்க வேண்டுமானால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்க வேண்டும். இப்போதோ ஒவ்வொரு வீட்டிலும் இருள்தான் உள்ளது. இதெல்லாம் வெளிச்சம், பிரகாசம் மட்டுமே. நீங்கள் உங்கள் ஜோதியை எழுப்புவதற்கு முழுமையாக சாந்தியில் அமர்ந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் அறிவார்கள், சுய தர்மத்தில் இருப்பதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும். ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் இந்த நினைவு யாத்திரையால் தான் அழியும். ஆத்மாவின் ஜோதி அணைந்து விட்டுள்ளது இல்லையா? சக்தி என்ற பெட்ரோல் முழுவதும் காலியாகி விட்டது. அது மீண்டும் நிரம்பிவிடும். ஏனென்றால் ஆத்மா பவித்திரமாகிவிடும். எவ்வளவு இரவு பகலுக்குள்ள வேறுபாடு! இப்போது லக்ஷ்மிக்கு எவ்வளவு பூஜை நடைபெறுகிறது. லக்ஷ்மி பெரியவரா, சரஸ்வதி பெரியவரா என்று கேட்டு அநேக குழந்தைகள் எழுதுகின்றனர். லக்ஷ்மியோ ஸ்ரீ நாராயணனுடையவர் ஆவார். அவர் ஒருவர்தான். மகாலட்சுமியை பூஜிக்கின்றனர் என்றால் அவருக்கு 4 புஜங்களை காட்டுகின்றனர். அதில் இருவரும் வந்துவிடுகின்றனர். உண்மையில் அது லக்ஷ்மி நாராயணனின் பூஜை என்றுதான் சொல்லப்பட வேண்டும். சதுர்புஜ் இல்லையா? இருவரும் இணைந்துள்ளனர். ஆனால் மனிதர்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை. எல்லையற்ற தந்தை சொல்கின்றார், அனைவரும் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டனர். முழு உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் புத்தியற்றவர்கள் என்று லௌகீக தந்தை சொல்வாரா என்ன? இப்போது உலகின் தந்தை யார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அவரே சொல்கின்றார், நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். அந்த சாதுக்களோ அனைவருமே பகவான்தான் என்று சொல்லிவிடுகின்றனர். நீங்கள் அறிவீர்கள், எல்லையற்ற தந்தை ஆத்மாக்கள் நமக்கு எல்லையற்ற ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். மனிதர்களுக்கோ தேக அபிமானம் உள்ளது.
நான் இன்னார் என்று. ஷரீரத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதிலேயே இருந்து வந்துள்ளனர். இப்போது ஷிவ் பாபாவோ நிராகார், மிக மேலான ஆத்மா, சுப்ரீம் சோல். அந்த ஆத்மாவுக்கு பெயர் சிவ பாபா என்பதுதான். அந்த ஆத்மாவுக்கு பெயர் சிவ் பாபா என்பதுதான். அவர்தான் பரம ஆத்மா, பரமாத்மா. அவருடைய பெயர் சிவன். மற்றபடி மற்ற ஏராளமான ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஷரீரத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சிவபாபா இங்கே வசிப்பவர் அல்ல. அவரோ பரந்தாமத்திலிருந்து வருகின்றார். சிவ அவதாரமும் உள்ளது. இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் இங்கே தத்தமது பாட்டை நடிப்பதற்காக வருகின்றனர். பாபாவுக்கும் இதில் பாட்டுள்ளது. பாபாவோ மிக பெரிய காரியத்தை இங்கே செய்கின்றார். அவதாரம் என ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் அவருக்கோ விடுமுறை மற்றும் ஸ்டாம்ப் முதலியவை கூட இருக்க வேண்டும். அனைத்து தேசங்களிலும் விடுமுறை இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபாவோ அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் இல்லையா? அவருடைய ஜென்ம தினம் மற்றும் சென்றுவிடும் தினம், தேதி முதலியவை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இவரோ தனிப்பட்டவர் இல்லையா? அதனால் சிவராத்திரி என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அரை கல்பம் எல்லையற்ற பகல், அரை கல்பம் எல்லையற்ற இரவு. இரவு முடிவடைந்து பிறகு பகல் ஆரம்பமாகின்றது. அதற்கு இடையில் பாபா வருகின்றார். இதுவோ சரியான நேரம். மனிதர்கள் பிறந்தால் நகர மன்றத்தில் குறித்து வைக்கின்றனர் இல்லையா? பிறகு 6 நாட்களுக்கு பின் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கின்றனர். அதை நாமகரணம் என சொல்கின்றனர். அதை பிறந்த 6ஆம் நாள் சடங்கு என சொல்கின்றனர். மொழிகளோ அநேகம் உள்ளன இல்லையா? லக்ஷ்மிக்கு பூஜை செய்கின்றனர். வான வேடிக்கை நடக்கின்றது. நீங்கள் கேட்க முடியும், லக்ஷ்மிக்கு நீங்கள் பண்டிகை கொண்டாடுகிறீர்கள். இவர் எப்போது சிம்மாசனத்தில் அமர்ந்தார்? சிம்மாசனத்தில் அமர்கின்ற பட்டாபிஷேகத்தை கொண்டாடுகின்றனர். அவருடைய ஜென்மத்தை கொண்டாடுவதில்லை. லக்ஷ்மியின் சித்திரத்தை தட்டில் வைத்து அவரிடம் செல்வத்தை வேண்டுகின்றனர். அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. கோவிலுக்கு சென்று எதையாவது கேட்பார்கள். ஆனால் தீபாவளி தினத்தன்று அவரிடமிருந்து பணத்தை மட்டுமே கேட்பார்கள். பணத்தை ஒன்றும் கொடுப்பதில்லை. இது எப்படியோ பாவனை. யாராவது உண்மையான பாவனையோடு பூஜை செய்வார்களானால் அல்ப காலத்திற்கு செல்வம் கிடைக்கலாம். இதுவோ அல்பகால சுகம். எங்காவது நிலையான சுகமோ இருக்கும் தானே? சொர்க்கத்தை பற்றியோ அவர்களுக்கு தெரியாது. இங்கே சொர்க்கத்தோடு ஒப்பிடும்போது இங்கே யாராலும் இருக்க முடியாது. நீங்கள் அறிவீர்கள், அரை கல்பம் ஞானம், அரை கல்பம் பக்தி, பிறகு வருவது வைராகியம். புரிய வைக்கப்படுகிறது, இது பழைய மோசமான உலகம். அதனால் மீண்டும் புது உலகம் அவசியம் வேண்டும். புது உலகம் என்று வைகுண்டத்தை சொல்கின்றனர். அது ஹெவன், பாரடைஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த டிராமாவில் நடிப்பவர்களும் அவினாஷி. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிந்துவிட்டது நாம் ஆத்மா எப்படி பாகத்தை நடிக்கின்றோம் என்று. பாபா புரிய வைக்கின்றார். யாருக்காவது கண்காட்சி முதலியவற்றை காட்டும் போது முதலில் இந்த நோக்கம் குறிக்கோளை புரிய வைக்க வேண்டும். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி எப்படி கிடைக்கிறது? பிறப்பு இறப்பிலோ நிச்சயமாக வந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் ஏணிப்படியின் சித்திரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும். ராவண ராஜ்யத்தில்தான் பக்தி ஆரம்பமாகிறது. சத்யுகத்தில் பக்தியின் பெயர் அடையாளம் இருக்காது. ஞானம், பக்தி இரண்டும் வெவ்வேறு இல்லையா?
இப்போது உங்களுக்கு இந்த பழைய உலகின் மீது வைராகியம். நீங்கள் அறிவீர்கள், இப்போது இந்த பழைய உலகம் விநாசமாக போகிறது. தந்தை எப்போதுமே குழந்தைகளுக்கு சுகம் அளிப்பவராகவே உள்ளார். குழந்தைகளுக்காகவேதான் தந்தை எவ்வளவு கஷ்டப்படுகின்றார். குழந்தை வேண்டும் என்பதற்காகத்தான் குருவிடமெல்லாம் செல்கின்றனர், சாதுக்களிடம் செல்கின்றனர். எப்படியாவது குழந்தை பேற்றை அடைய வேண்டும். ஏனென்றால் குழந்தை இருந்தால் அவர்களுக்கு ஆஸ்தியை கொடுத்துவிட்டு செல்வோம். குழந்தை இருந்தால் அவர்களை நாம் வாரிசாக ஆக்குவோம். ஆக தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கம் தர மாட்டார். அது முடியாத காரியம். நீங்களே தாயும் தந்தையும் என சொல்லி எவ்வளவு கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கின்றனர். ஆக குழந்தைகளின் ஆன்மீக தந்தை அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை தான் சொல்கின்றார். சுகம் தருபவர் ஒரு பாபா மட்டுமே. துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர் ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே. இந்த விநாசம் கூட சுகத்திற்காகவேதான். இல்லையென்றால் முக்தி, ஜீவன் முக்தி எப்படி அடைவார்கள்? ஆனால் இதையும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. இங்கோ இவர்கள் ஏழைகள், அபலைகள். தங்களை ஆத்மா என நிச்சயம் செய்ய இயலும். தங்களை ஆத்மா என நிச்சயம் செய்ய இயலும். மற்றபடி பெரிய மனிதர்களுக்கு அந்த அளவு தேக அபிமானம் பக்காவாக ஆகிவிட்டுள்ளது. கேட்கவே வேண்டாம். பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார், நீங்கள் ராஜ ரிஷிகள். ரிஷிகள் எப்போதுமே தபஸ்யா செய்கின்றனர். அவர்களோ பிரம்மத்தை, தத்துவத்தை நினைவு செய்கின்றனர். அல்லது சிலர் காளி முதலானவர்களையும் கூட நினைவு செய்வார்கள். அநேக சந்நியாசிகளும் உள்ளனர். காளிக்கு பூஜை செய்கின்றனர். அம்மா காளி என சொல்லி அழைக்கின்றனர். பாபா சொல்கின்றார், இச்சமயம் அனைவரும் விகாரிகள். காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி விட்டனர். தாய், தந்தை, குழந்தைகள் அனைவரும் கருப்பாக உள்ளனர். இது எல்லையற்ற விஷயமாகும். சத்யுகத்தில் கருப்பாக யாரும் இருப்பதில்லை. அனைவரும் வெண்மையாக, அதாவது தூய்மையாக இருப்பார்கள். பிறகு கருப்பாகின்றனர். இதை குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையற்றவர் ஆகியே கடைசியில் முற்றிலுமாக கருப்பாக ஆகிவிடுகின்றனர். பாபா சொல்கின்றார், ராவணன் காம சிதையில் அமர்த்தி வைத்து முற்றிலும் கருப்பாக ஆக்கிவிட்டுள்ளான். இப்போது மீண்டும் உங்களை ஞான சிதையில் அமர்த்துகின்றேன். ஆத்மாதான் பவித்திரமாக ஆக வேண்டியுள்ளது. இப்போது பத்தீத்த பாவனாகிய பாபா வந்து பாவனமாக்குவதற்கான யுக்திகள் சொல்கின்றார். தண்ணீர் என்ன யுக்தி சொல்லும்? ஆனால் நீங்கள் யாருக்காவது புரிய வைப்பீர்களானால் கோடியில் யாரோதான் புரிந்து கொண்டு உயர்ந்த பதவி பெறுகின்றார்கள். இப்போது நீங்கள் பாபாவிடமிருந்து தங்களின் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். 21 பிறவிக்காக. நீங்கள் இன்னும் போக போக அதிக சாட்சாத்காரம் பார்ப்பீர்கள். உங்களுக்கு தங்களின் படிப்பை பற்றிய அனைத்தும் தெரிந்துவிடும். யார் இப்போது கவனக்குறைவாக இருந்து தவறு செய்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகம் அழுவார்கள். தண்டனைகளும் கூட அதிகமாக இருக்கும் தானே. பிறகு பதவியும் கீழானதாக ஆகிவிடும். தலை நிமிர்ந்து நிற்க அவர்களால் முடியாது. அதனால்தான் பாபா சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, புருஷார்த்தம் செய்து பாஸ் ஆகி விடுங்கள். அப்போது எந்த ஒரு தண்டனையும் அடையவில்லை என்றால் பூஜைக்குரியவராக ஆகிவிடுவீர்கள். தண்டனை பெற்றால் பிறகு பூஜிக்கப்பட மாட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் அதிக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய தன்னுடைய ஜோதியை ஏற்ற வேண்டும். இப்போது ஆத்மா தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளது. அதை தான் சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். ஆத்மாவே ஒரு புள்ளியாக தான் உள்ளது. அது ஒரு நட்சத்திரம் போன்றது. அதற்கு வேறு பெயர் எதுவும் வைக்க முடியாது.
அதனுடைய சாட்சாத்காரம் கிடைத்துள்ளது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி சொல்கின்றனர். அவர், அதாவது விவேகானந்தர் பார்த்தார், அவரிடம் இருந்து ஏதோ ஒளி வெளிப்பட்டது என்றால் ஆத்மாதான் வெளிப்படுகின்றது. அது தமக்குள் பிரவேசமாகி விட்டதாக அவர், அதாவது விவேகானந்தர் புரிந்து கொண்டார். இப்போது ஆத்மா வந்து அப்படி ஒன்றும் கலந்துவிட முடியாது. அதுவோ போய் வேறொரு சரீரத்தை எடுக்கிறது. கடைசியில் நீங்கள் அநேகம் சாட்சாத்காரங்கள் பார்ப்பீர்கள். பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் என்பது எதுவும் கிடையாது. ஆகாயம், போலார், அதாவது வடதுருவம், தென் துருவம், அதற்கும் பெயர் உள்ளது. இப்போது இதையோ குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். கல்ப கல்பமாக நடைபெற்று வந்துள்ள ஸ்தாபனை இப்பொழுது நடந்தே ஆக வேண்டும். நாம் பிராமணர்கள் நம்பர்வார் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கின்றோம். வினாடிகள் கடந்து செல்கின்றன. அதற்கு டிராமா என்றுதான் சொல்லப்படுகிறது. முழு உலகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது. இந்த 5000 ஆண்டுகளின் சக்கரம் பேன் போல் மெதுவாக சுற்றி கொண்டே இருக்கிறது. டிக் டிக் கடிகாரம் போல் ஓடிக்கொண்டே உள்ளது. இப்போது இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், நீங்கள் பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நடமாடும் போதும், சுற்றி வரும் போதும், வேலை செய்யும் போதும் பாபாவை நினைவு செய்வதில்தான் நன்மை உள்ளது. பிறகு மாயா அடி கொடுத்து விடும். நீங்கள் பிராமணர்கள். குலவி போல் யாரையாவது தன்னை போல் பிராமணனாக ஆக்க வேண்டும். இது குலவியின் ஓர் உதாரணமாகும். நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள். பிராமணர்கள்தான் பிறகு தேவதையாக வேண்டும். அதனால் இது உங்களுடைய புருஷோத்தம், அதாவது உத்தமமாக ஆவதற்கான சங்கம யுகம். இங்கே நீங்கள் வருவதே புருஷோத்தமர்களாக ஆவதற்காகத்தான். முதலில் பிராமணராக அவசியமாக வேண்டும். பிராமணர்களுக்கு குடுமை உள்ளதல்லவா? நீங்கள் பிராமணர்களுக்கு புரிய வைக்க முடியும். சொல்லுங்கள், பிராமணர்களாகிய உங்களுக்கு குலம் உள்ளது. பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. உங்களுடைய இந்த குலத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? உங்களுடைய பெரியவர் யார்? பிறகு நீங்கள் எப்போது இதை புரிய வைக்கிறீர்களோ அப்போது மிகுந்த குஷியடைவார்கள். பிராமணர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் சாஸ்திரங்கள் முதலியவற்றை சொல்கின்றனர். முன்பு ராக்கி கட்டுவதற்காக கூட பிராமணர்கள் சென்று வந்தனர். தற்காலத்திலோ பெண் குழந்தைகள் செல்கின்றனர். நீங்களோ யார் பவித்ரதாவின் உறுதிமொழி எடுத்துக் கொள்கின்றீர்களோ அவர்களுக்குதான் ராக்கி கட்ட வேண்டும். உறுதிமொழி அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாரதத்தை மீண்டும் பாவனமாக்குவதற்காக நாம் இந்த உறுதிமொழி எடுக்கிறோம். நீங்களும் பாவனமாகுங்கள், மற்றவர்களையும் பாவனமாக்குங்கள். இப்படி சொல்வதற்கு வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. நீங்கள் அறிவீர்கள், இந்த கடைசி பிறவியில் பாவனமாவதன் மூலம் நாம் பாவன உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம். உங்களுடைய தொழிலே இதுதான். இது போன்ற மனிதர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் போய் இந்த உறுதிமொழி எடுக்குமாறு செய்ய வேண்டும். பாபா சொல்கின்றார், காமம் மகா சத்ரு. இதன் மீது வெற்றி கொள்ள வேண்டும். இதனை வெற்றி கொள்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வென்றவர்களாக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் நிச்சயமாக முந்தைய ஜென்மத்தில் புருஷார்த்தம் செய்துள்ளனர். அதனால்தான் இது போல் ஆகியுள்ளனர். இப்போது நீங்கள் சொல்ல முடியும், எந்த கர்மத்தின் பலனாக இவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது என்று. இதில் குழப்பமடைவதற்கோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கொன்றும் இந்த தீபாவளி முதலியவற்றில் குஷி கிடையாது. உங்களுக்கோ குஷி உள்ளது, நாம் பாபா உடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். அவரிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம்.
பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு செலவு செய்கின்றனர், எவ்வளவு நஷ்டமும் ஆகிவிடுகிறது. நெருப்பு பற்றிக் கொள்கிறது, ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், இப்போது நாம் மீண்டும் நமது புது வீட்டிற்கு போகப் போகின்றோம். சக்கரம் மீண்டும் அப்படியே திரும்பவும் சுற்றி வரும். இது எல்லையற்ற பிலிம், எல்லையற்ற ஸ்லைடு. எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம் என்றால் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். நாம் பாபாவிடமிருந்து ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை அவசியம் பெறுவோம். பாபா சொல்கின்றார், புருஷார்த்தத்தின் மூலம் எதை விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள். புருஷார்த்தம் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். புருஷார்த்தத்தின் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். இந்த பாபா, அதாவது இந்த முதியவர் இவ்வளவு உயர்ந்தவராக ஆக முடியும் என்றால் நீங்கள் ஏன் ஆக முடியாது? நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்படி பாபா சதா குழந்தைகளுக்கு சுகம் தருபவராக உள்ளாரோ அதுபோல் சுகம் தருபவராக ஆக வேண்டும். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஆத்ம அபிமானி ஆவதற்காக தபஸ்யா செய்ய வேண்டும். இந்த பழைய மோசமான உலகில் இருந்து எல்லையற்ற வைராகியம் உடையவராக ஆக வேண்டும். வரதானம், ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையை நினைவில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை உடையவராகி ஒற்றுமையான குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருடைய சுப சிந்தனையாளர் ஆகுக. ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையை நினைவில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை உடையவராகி ஒற்றுமையான குழுவை உருவாக்கக்கூடிய அனைவருடைய சுப சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம். நாடகத்தின் அனுசாரமாக ஒவ்வொருவருக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை நிச்சயமாக கிடைத்துள்ளது. அந்த விசேஷத்தன்மையை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். பிறருடைய விசேஷத்தன்மையை பாருங்கள். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உடையவராக இருங்கள். அப்பொழுது அவர்களுடைய கருத்துக்களின் பாவனை மாறிவிடும். எப்பொழுது ஒவ்வொருவருடைய விசேஷ தன்மையை பார்ப்பீர்களோ அப்பொழுது அநேகர் இருக்கும் போதிலும் ஒன்றாக தென்படுவீர்கள். ஒற்றுமையான குழு ஆகிவிடும். ஒருவர் இன்னொருவரை பற்றி நிந்திக்கும் விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக சொல்பவரின் ரூபத்தை மாற்றிவிடுங்கள். அப்பொழுதே சுப சிந்தனையாளர் என்று கூறலாம். ஸ்லோகன். சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம்தான் சிரேஷ்ட பிராப்தி மற்றும் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம் ஆகும். சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம்தான் சிரேஷ்ட பிராப்தி மற்றும் பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரமாகும். அவ்யக்த சமிக்கை. அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். ஒருவேளை நொடியில் விதேகி ஆவதற்கான பயிற்சி இல்லை என்றால் இறுதி நேரம் கூட யுத்தத்திலேயே கழிந்துவிடும். மேலும் எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அது சுபாவமாக இருக்கலாம், சம்பந்தத்தில் வருவதாக இருக்கலாம், சங்கல்ப சக்தியில், விருத்தியில், வாயு மண்டலத்தின் பிரபாவத்தில் வருவதாக இருக்கலாம். இதுபோல் எந்த விஷயத்தில் பலவீனம் இருக்குமோ அந்த ரூபத்தை அறிந்து கொண்டு மாயா இறுதி பரீட்சை வைக்கும். ஆகையினால் விதேகி ஆவதற்கான பயிற்சி மிகவும் அவசியம் ஆகும். ஓம் சாந்தி.